திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம்மா. சிவாய நம. அடியார் திருவடி வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, அம்மா சாருமதி அம்மா, ஐயா ஃபுல் ஸ்கிரீன்ல வர சொல்லுங்களேன். சரிங்கம்மா. ஐயா நீங்க படுக்கையில வைங்க ஐயா போன. எதுமா? நிமித்து வைக்காம படுக்கையில வைங்க போன. கட் ஆகுதுங்களே, பேஸ் கட் ஆகுது. ஆமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இப்ப கரெக்டா இருக்குங்க ஐயா. அது அப்படியே நிக்கிற மாதிரி வச்சிருங்க ஐயா. படுக்கையில வச்சிருக்கா எப்படிமா? அப்படியே இருக்கட்டும் ஐயா. இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். சரி, நல்லா இருக்கு. இப்படியே இருக்கட்டுங்க, மாத்தாதி வைங்க. இப்படியே இருக்கட்டும். நல்லா கிளீனா நல்லா இருக்கு. ஆனா லைட் வெளிச்சு உங்க தலை மேலதான் இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படியே இருந்தா போதுங்க. அப்ப நீங்க நானூறு துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவசிவா ஆரம்பிங்க. படுக்கையில வச்சா அவர்ல மைக் எல்லாம் வரமாட்டேன் இந்த சித்தப்பாவுக்கு. சித்தப்பா நீங்க நேரா வச்சிருவா. ஃபுல் ஸ்கிரீன் வந்தது இப்ப எங்களுக்கு எல்லாம். ஐயா முதல்ல கரெக்டா இருந்ததுமா. இப்ப நல்லா இருக்குங்க. இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. சரிம்மா, ஆரம்பிங்க. ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ரெண்டாவது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுதான் இருக்கிறாரு. ஐயா சித்தப்பா பேசுங்க. ஆரம்பிங்க. வணக்கம். நீங்க வாழ்த்தெல்லாம் பாட்டிட்டீங்களாமா? சிவாய நமங்க ஐயா. நீங்க ஆரம்பிங்கப்பா. சரி, ஆரம்பிங்க. திருச்சிற்றம்பலம். கருவாய் கிடந்தும் கழலேனினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி புயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாகோ. ஈராண்டில் சிவஞான பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பமன திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர்
அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, அடியேனை சித்தாந்த பேராசிரியராக பணி செய்ய அனுமதி அளித்த வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, அடியேனை திருமுறை பேராசிரியராக பணி செய்ய அனுமதித்த வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக அடியனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அருளி இந்த பயன்படுத்த சொல்லி எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. என ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்க நிலையிலே எனக்கு அப்படி ஒரு நிலை தோன்றுகிறது. அந்த அளவிலே என்னை இந்த பணியிலே ஈடுபடுத்தி வரும் வழக்கத்திற்குரிய பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்போது நாம் பாடத்துக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நாம் இப்பொழுது சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பிலே சித்தாந்தத்தின் அடிப்படைகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது பசுவை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போன வகுப்பிலே பசு சதசத்து சிதசித்து என்ற வகையிலே பார்த்து முடித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக பசுவை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மாக்களிலே 3 வகை இருக்குது. ஆன்மாக்கள்லாம் உயிர் வர்க்கம். உயிர் வர்க்கத்திலே 3 வகைகள் இருக்கு. அதுல முதல் வகை விஞ்ஞானகலர், 2வது வகை பிரளயாகலர், 3வது வகை சகலர். முதல் வகை விஞ்ஞானகலர், 2வது வகை பிரளயாகலர், 3வது வகை சகலர். நாமெல்லாம் சகலர். இதுல 3 ஏன் 3ஆ பிரித்தார்கள் என்றால், மாயை 3ஆ இருக்கு. உயிர் வர்க்கத்துக்கு ஏற்ப மாயை 3ஆ பிரிச்சிருக்காங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மாயை 3ஆக இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், இந்த 3ம் ஒவ்வொரு மாயையிலே வசிப்பவர்கள். இப்ப விஞ்ஞானகலர் என்றால் ஆணவ மல வாசனை அளவுதான் இருக்கும். வாசனை அளவுனா, இப்ப வீட்டுல நீங்க பெருங்காய டப்பா சமைச்சுட்டு இருக்கீங்க, பெருங்காய டப்பா எடுத்து பாக்குறீங்க, பெருங்காயம் காலி ஆயிருக்கு, கவனிக்கல நீங்க. அப்போ அதுல வாசம் வரும். காலி பெருங்காய டப்பால பெருங்காயம் இருந்தா என்ன வாசம் வருமோ அந்த வாசம் வரும். இப்ப பெருங்காயம் இல்லை, இந்த வாசத்தை வச்சு சமைக்கலாம், சமைக்க முடியுமா? முடியாது. பெருங்காய காலி டப்பாவில் உள்ள வாசனை சமையலுக்கு பயன்படாது. இப்ப ஃபேன் ஓடின்னு இருக்கு. ஃபேன் ஓடணும், ஃபேனை நிறுத்துறோம். நம்ம ஃபேனை நிறுத்திய உடனே ஃபேன் அப்படியே சடனா நிக்கிறது இல்லை. நிறுத்திய பிறகு ஒரு 10-20 சுற்றி தான் நிற்குது. ஆனால் ஃபேன் இருக்கும்போது அடித்த காற்று நாம் சுவிட்சை ஆஃப் பண்ண பிறகு அந்த அடிக்காது, காத்து அடிக்காது. ஃபேன் சுத்தின்னு இருக்கும், ஆனா காத்து அடிக்காது. அதே மாதிரி குயவனார் பானை வனைகிறார், வேகமா சுத்திட்டு பானை செஞ்சுட்டு எடுத்துட்டார், பானை எடுத்துட்டார், சக்கரை சுத்துறது நிறுத்திட்டார். அந்த சக்கரம் உடனே நிற்காது, ஒரு 10 சுத்தி தான் நிற்கும். அப்ப அந்த சுத்தல் எந்த ஒரு பானை செய்ய முடியும்னா செய்ய முடியாது. இப்ப வாசனை அளவு என்றால் பாதிக்காதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் அவங்களை பாதிக்காது. வாசனையா இருக்கும், ஆனால் அவங்களை பாதிக்கவே பாதிக்காது. அதனாலதான் விஞ்ஞானகலர் சொன்னாங்க. அடுத்து பிரளயாகலர். இவங்களுக்கு ஆணவம் கண்மம் 2 உண்டு. அவர்களுக்கு ஆணவம் மட்டும்தான் உண்டு, அதுவும் வாசனை அளவு. இவர்களுக்கு பிரளயாகலருக்கு ஆணவம் கண்மம் 2 உண்டு. இவர்களுக்கு ஆணவம் மெலிதா தாக்கும், பிரளயாகலருக்கு இருக்க ஆணவம் சிறிது தாக்கும். ஆணவம் கண்மம் உண்டு. அடுத்து சகலரும் நம்ம எல்லாம் சகல வர்க்கம் தான். நமக்கு ஆணவம் கண்மம் மாயை 3 உண்டு. நமக்கு ஆணவம் வன்மையா தாக்கும். ஆணவத்தின் தாக்கத்துக்கு ஏற்பட 3 வகையை பிரிக்கிறாங்க உயிர் வர்க்கத்தை. ஆணவம் தாக்கவே தாக்காது, வாசனை அளவு, அது விஞ்ஞானகலர். ஆணவம் மெலிதா தாக்கும், அது பிரளயாகலர். ஆணவம் வன்மையா தாக்கும், அது சகலர். இப்படி உயிர் வர்க்கம் 3 இருக்கு. அடுத்ததாக இந்த விஞ்ஞானகலர்
அகலர்னா என்ன அர்த்தம்னா விஞ்ஞான அகலர், பிரளய அகலர். அகலர்னா என்னன்னா இந்த பிரகிருதி மாயை இருக்கு பாருங்க, நம்ம வசிக்கிற பிரகிருதி மாயை, நாம பிரகிருதி மாயில வசிக்கிறோம். அதுதான் நமக்கு உடம்பு உலகம் எல்லாம் கிடைக்குது. நம்முடைய உலகம் பிரகிருதி மாயின்னு பேர். விஞ்ஞானகலர் வசிக்கிற உலகம் சுத்த மாயை, பிரளயகலர் வசிக்கிற உலகம் அசுத்த மாயை, நாம வசிக்கிற உலகம் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாய்க்கு என்ன ஒரு கெட்ட குணம்னா இது 3 மயக்கும் முக்குண வடிவானது. சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற மயக்கும் முக்குண வடிவானது இந்த பிரகிருதி மாயை. இது நமக்கு மட்டும்தான் உண்டு, நமக்கு தான் மயக்கும். இந்த சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்கள் நம்மைத்தான் மயக்கும். ஆனால் விஞ்ஞானகலரையோ பிரளயாகலரோ இந்த மாயை கிடையாது. அவங்களுக்கு அசுத்த மாயை, சுத்த மாயை. ஆகவே இந்த பிரளயாகலருக்கு உள்ள மயக்கமான முக்குண வடிவு அவங்களுக்கு கிடையாது. அதனால்தான் அகலர்னு சொன்னாங்க. விஞ்ஞான அகலர், பிரளய அகலர். விஞ்ஞான அகலர்னா விஞ்ஞானத்தாலே தங்களுடைய மேன்மையான அறிவாலே பிரகிருதி மாயை நீங்கியவர், முக்குண வடிவை நீங்கியவர். பிரளய அகலர் ஒரு பிரளய கால எல்லையிலே மயக்கும் குண வடிவான பிரகிருதி மாயை அகன்றவர். விஞ்ஞானகலருக்கு ஒரே பிறவியிலே முக்தி கிடைச்சிடும். விஞ்ஞானகலருக்கு எடுத்த அந்த பிறவியிலே முக்தி கிடைச்சிடும். பிரளயகலருக்கு ஒரு பிரளய கால எல்லையிலே பல பிறவிகள் எடுத்துதான் முக்தி அடைவாங்க. விஞ்ஞானகலர் ஒரு யுகத்துல பிறவி எடுக்கிறாங்கன்னா அந்த பிறவி தான் கடைசி பிறவி, ஒரே பிறவி தான் அவங்களுக்கு. ஏன்னா முதல்ல அவங்க பக்குவம் பட்டுட்டாங்க. ஆகவே எடுத்த ஒரு பிறவி தான் அவங்களுக்கு விஞ்ஞானகலர் முக்தி அடைஞ்சிருவாங்க. பிரளயகலர் ஒரு பிரளய கால எல்லை, ஒரு பிரளய கால எல்லைன்னா 4 யுகங்கள் முடிஞ்ச ஒரு பிரளயம் வரும்னு சொல்றாங்க. இப்ப கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் நடக்குது. இது முடிஞ்ச ஒரு பிரளயம் வரலாம், அல்லது ஒரு சதுரயுகம் சொல்றாங்க, அப்படியே வரலாம். அது நமக்கு தெரியாது. பிரளயம் என்பது முற்றழிப்பு. இறைவன் முற்றழிப்பு செய்ய அந்த காலம் வரை இவங்க பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பிரளய கால எல்லை வரை தொடர்ந்து பல பல பிறவிகளை எடுத்து அந்த பிரளயம் முடியும் போது முக்தி அடைவார்கள். சகலருக்கு அப்படின்னா பல பிரளய கால எல்லையிலே பல பல பிறவிகளை எடுத்துதான் முக்தி அடைய முடியும். சகலருக்கு பிரளயகாலருக்கு ஒரே பிரளய கால எல்லை. இப்ப 4 யுகம்னா இந்த 4 யுகத்திலே அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம்னு வச்சுங்களேன். இது ஒரு பிரளய காலம்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க. நமக்கு என்னன்னா சகலருக்கு பல பிரளய கால எல்லை. இது மாதிரி 4 பல பிரளயம், ஒரு பிரளயம் இல்லை, பல பிரளயத்துல பல பல கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்து முக்தி அடைவார்கள். ஆகவே நமக்குத்தான் அந்த ஆணவம் வன்மையா தாக்கும். அடுத்ததாக இந்த உயிருக்கு அவத்தை என்றாங்க. நிலை அவத்தைனா நிலை வேறுபாடு, அறிவு நிலையிலே வேறுபாடு. 3 அவத்தை இருக்கு. அறியும் நிலையிலே வேறுபாடு. காரண அவத்தன்றாங்க. அது மூல காரண அவத்த மாதிரி சொல்றது காரண அவத்தன்றாங்க. அது கேவலம், சகலம், சுத்தம். காரண கேவலத்துல என்னன்னா இந்த உயிர் பிறவி எடுக்கல, ஆணவ மலத்துல அழிந்து கிடக்குது. பிறவி எடுக்க தனகரண புவன புவங்கள் கொடுக்கல பெருமான், ஆணவத்துல அழிந்து இருக்கு. கருவிகள் இல்லை, இன்ப துன்ப அனுபவம் இல்லை, அறிவிச்சு செயல்கள் செயல்பாடு இல்லை, தான் உண்டு என்பதை உணராத நிலை, முழு ஆணவ மறைப்பிலே மூழ்கி கிடக்கிற நிலைதான் காரண சகலம். காரண கேவலம். கேவலம் என்றால் தனிமைன்னு பேர். தனியா உயிர் தனியா இருக்கு, ஆணவத்தோட இருக்கு. காரண கேவலம். இதுதான் சேற்றில் கிடக்கும் மாணிக்கம் போல. ஒரு மாணிக்க கல் இருக்கு, அது சேத்துல விழுந்துட்டா அதனுடைய மதிப்பு தெரியாது, யாரும் உள்ளே மறைஞ்சு கிடக்கும். அது மாதிரி இந்த உயிரானது கருவிகள் இல்லை, எந்தவித செயல்பாடு இல்லை, இன்ப துன்ப அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆணவத்தோட மட்டும் இருக்கு. அதுதான் காரண கேவலன்னு பேர். இதுல இருந்தா சகலத்தை கொண்டாடுறார் பெருமான். நம்ம எதுக்கு சகலத்தை கொண்டாடுறாருன்னா இந்த உயிர்களை செயல்பட வைத்தாதான் பக்குவம் அடையும். உயிர்கள் செயல்பட தான் பக்குவம் அடையும். அப்போ ஆணவத்திலே இருக்கிற உயிரை அப்படியே விட்டுட்டா அது முன்னேறாது, ஆணவத்திலே கிடக்கும். ஆகவே இந்த உயிர் முன்னேற வேண்டும் என்றால், படிப்படியாக முன்னேறி தன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால்
இந்த உயிருக்கு பிறவியை கொடுக்கணும். அப்போ ஆணவத்திலிருந்து பெருமாள் இந்த உயிரை எடுத்து சகல நிலை கொண்டார். சகல நிலைக்குன்னா பிறவி எடுத்த நிலைன்னு பேர். கேவல நிலைன்னா பிறவி எடுக்காத நிலை. கேவல நிலை என்றால் பிறவி எடுக்காத நிலை. சகல நிலை என்றால் பிறவி எடுத்த நிலை. இதுல என்ன வருதான் நமக்கு தனு கரண புவன புவங்களை கொடுத்துடுறார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், வெளியே இருக்க கருவிகள், உள்ள இருக்க கருவிகள். புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம். போகம் என்றால் அனுபவிக்கூடிய இன்ப துன்பங்கள். இதுல ஒண்ணு சிந்திக்கணுங்க. நமக்கு உடலை தருகிறார் என்றால் அவருடைய விருப்பத்திற்கு உடலை தர்றதில்லை. நம்முடைய போன ஜென்ம வினைக்கு ஏற்ப நமக்கு உடலை தர. ஒவ்வொருவருக்கும் ஒரு வினை இருக்கும். எனக்கு ஒரு விதமான வினைகள் இருக்கும், இன்னொருக்கு ஒரு விதமான வினைகள் இருக்கும். ஆகவே அவருடைய வினைக்கு ஏற்ப பெருமான் தனு கரண புவன போகங்களை படைத்து கொடுக்கிறார். உயிர் எப்பொழுதும் உள்ளதுதாங்க, உயிரை படைக்கல. உயிர் எப்பொழுதும் உள்ளது, முப்பொருள் எப்பொழுதும் உள்ளது. இறைவன் இருக்கிறார், பதி, பசு எப்பொழுதும் இருக்கு, பாசம், ஆணவம், கண்மம், மாயை அதுவும் எப்பொழுதும் இருக்கு. இப்போ சகலத்துல கொண்டு வரும்போது நமக்கு என்ன தர்றாருன்னா கருவிகளை கொடுத்துடுறார், உடலை கொடுத்துடுறார். நம்ம செயல்பட ஆரம்பிக்கிற நிலை இது. கருவிகள் எல்லாம் வந்துடுது, உடம்பு வந்துடுது, கருவிகள் வந்துடுது, வாழக்கூடிய இடம் வந்துடுது, அணுகக்கூடிய இன்ப துன்பம் வந்துடுது. இப்போ இந்த உடலை கொண்டு இந்த உயிர் செயல்பட ஆரம்பிக்கணும். இந்த நிலைக்கு பேர் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல, செயல்பட ஆரம்பிக்க போகுது. கேவலத்தை எடுத்துட்டார். நம்ம எடுத்து நமக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்துட்டார். நம்ம இதை பெற்று ஒரு உருவத்தை ஏழு வகை உயிர்ல ஏதோ ஒண்ணு கொடுப்பார். 7 வகை உயிரினம் இருக்குங்க. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். முதல்ல இருந்து சொல்லுங்க. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். இந்த 7 பிறகு ஏதோ ஒரு பிரிவை கொடுப்பார். அதனுடைய வினைக்கு ஏற்ப, அந்த உயிர் போன ஜென்மத்திலே செய்த வினைக்கு ஏற்ப இந்த 7 பிறவிகளே ஏதோ ஒண்ணு கொடுப்பார். அப்போ இந்த கருவிகளை பெற்ற பிறகு இந்த உயிர் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த நிலைக்கு பேரு காரண சகலம். அடுத்ததாக இந்த உயிர் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுதல் என்றால் இருவினை ஒப்பு வரணும், மல பரிபாகம் அடையணும். அப்பதான் அது உயிர் சக்தி நிபாத நிலைக்கு தகுதியாகும். பக்குவம் என்றால் இருவினை ஒப்பு வர வேண்டும். இருவினை ஒப்புனா எது வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம். இன்றைக்கு ஒரு இன்பம் வருகிறதா, அதுல துள்ளி குதிக்கக்கூடாது. ஒரு துன்பம் வருகிறதா, அதுல தோண்டு போகக்கூடாது. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக நினைத்து அடக்கத்தோடு அனுபவித்து விட வேண்டும். ஏனென்றால் எந்த இன்பமோ எந்த துன்பமோ இறைவனாலே ஊட்டப்படுறது அல்ல. இறைவன் அவர் இஷ்டத்துக்கு நமக்கு கொடுக்கறது இல்லை. அவைகள் நம்முடைய முன் வினைக்கு ஏற்ப இறைவனால கொடுக்கப்படுது. அப்போ நம்முடைய இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ வேற யாரும் காரணம் அல்ல, நாம் தான் காரணம். வருகிற அனைத்து இன்பத்துக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் வேற யாருமே காரணம் அல்ல, நாம் தான் காரணம். ஏனென்றால் போன பிறவியிலே பல பிறவிகளாக செஞ்ச அந்த நல்ல வினை தீய வினை எல்லாம் புண்ணிய பாவமா மாறி சஞ்சீதத்துல கிடக்கும். அதுல இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து கொடுப்பார் பெருமான். ஆகவே இன்பம் வந்தால் துள்ளி குதிக்காதே, துன்பம் வந்தால் தோண்டு போகாதே, எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். அதான் அன்னைக்கு சொன்ன பிரசாத புத்தின்னு. கடையில தேங்காய் வாங்குறீங்க, வெத்திலை வாங்குறீங்க, வாழைப்பழம் வாங்குறீங்க, பாக்கு வாங்குறீங்க, சூடம் பத்தியெல்லாம் வாங்குறீங்க. பெருமானுக்கு அர்ச்சனை பண்றீங்க. குருக்கள் அர்ச்சனை பண்ணிட்டு என்னன்னு தர்றாரு உங்களுக்கு? இந்தாங்க தேங்காய் நான் தர்றாரு, இந்தாங்க வாழைப்பழம் தர்றாரு, இந்தாங்க பிரசாதம் தர்றாரு.
இப்ப நீங்க வாங்கும் பொழுதுதான் அதுக்கு வெவ்வேறு பேர். தேங்காய், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், வத்தி, எப்படி வெவ்வேறு பேர். எப்பொழுது அது பெருமான் திருப்படியிலே வைத்து சமர்ப்பணமாகி நைவேத்தியம் செய்யப்பட்டதோ அப்பொழுது அதுக்கு பேர் என்ன? பிரசாதம்னு வந்து. பிரசாதம் என்றால் உயர்ந்ததுன்னு. அதனால பிரதோஷ வேளை உயர்ந்ததுன்றார். நம்ம வீட்டுல சாப்பிடுறது சாதம், கோயில்ல கொடுக்கறது பிரசாதம், உயர்வானது. அப்போ அப்படி இருவினை உப்பு வந்து மலை பரிபாகம் அடைஞ்சிடும். பரிபாகம்னா தேஞ்சிடும். ஆணவம் முக்தி அடைஞ்சாலும் ஆணவம் இருக்கு. ஆணவம் உயிர் முக்தி அடைஞ்ச பிறகு ஆணவம் இருக்கு. ஆனால் அதனுடைய பற்றும் தன்மை வலுவிழந்து விட்டது. ஆணவம் நம்ம கூட கோடான கோடி பிறவியா டிராவல் பண்ணி வருது. கடைசி நம்ம முக்தி அடைகிற நேரத்துல அந்த ஆணவம் வீக்கன் ஆயிருக்கும். அதனுடைய வலிமை குன்றி இருக்கும். பல்பிடிங்கிய பாம்பு போல அதுக்கு வலிமை இருக்காது. அப்போ நம்ம முக்தி அடைகிற நிலை வந்துடும். இருவினை உப்பு சத்தியபாகம் வந்து இது மலபரிபாகம் அடைந்தால், பரிபாகம் என்றால் தேய்தல் அர்த்தம். மலம்னா ஆணவ மலம், பரிபாகம்னா தேய்தல் அர்த்தம். மல பரிபாகம் என்பது மலம் என்றால் ஆணவ மலம், பரிபாகம் என்றால் தேய்தல் அர்த்தம். இது ரெண்டு வந்தா நம்ம சத்தியபாக நிலைக்கு தகுதி ஆகிடும். அருள் வீழ்ச்சி, அதாவது இறைவன் அருளை நமக்கு கொடுப்பார். திருவதான சக்தியாக இருந்த அந்த சக்தியானது இப்போ அருள் சக்தியா மாறிவிடும். நமக்கு அருளை கொடுக்கும். ஒரு குருநாதர் மூலமா நமக்கு வந்து உபதேசம் பண்ணுவார், ஞானங்களை கொடுப்பார். கொடுத்து அந்த பிறவி முடிஞ்சு முக்தி அடைஞ்சிடும் உயிர். அது பிறவி இல்லாத நிலை. காரண சுத்தம் என்றால் இந்த கருவிகள் எதுவுமே இருக்காது. பெருமான் திருவடியில் இருக்கிற நிலை. கருவிகள் எல்லாம் விட்டு நீங்கிடும். பெருமானை பிடித்துக் கொள்ளும் உயிர். அந்த நிலைக்கு பேர் சுத்தான பேர். அப்போ 3 நிலை பார்த்தோம். காரண கேவலம் என்பது உயிர் ஆணவத்தோடு மட்டும் இருக்கும் நிலை. காரண கேவலம் என்பது உயிர் ஆணவத்தோடு மட்டும் இருக்கும் நிலை. காரண சகலம் என்பது உயிருக்கு தனு கரண போகங்கள் கிடைத்த நிலை. தனு கரண போன போகங்கள் கிடைத்த நிலை. உலகத்துல செயல்பட தயாராக இருக்கிற நிலை. காரண சுத்தம் என்பது இந்த உலகத்திலே தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு இந்த உயிர் முடிவிலே ஏதோ ஒரு பிறவியிலே இறைவன் திருவடியை அடைவதற்கு தகுதியாகும். அதுதான் காரண சுத்தம்ன்றார். சரி, ஒரே பிறவியில கொடுத்துடக்கூடாதா? இறைவன் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடாதான்னா அவர் கொடுத்துருவார். ஆனா அந்த உயிருக்கு என்ன ஷார்ட் கம்மிங்னா, இந்த உயிருடைய குறைபாடு என்னன்னா, இது படிப்படியா தான் எதையுமே அறியும். இந்த உயிருக்கு என்ன ஷார்ட் கம்மிங், டிராபேக்னா, குறைனா, எதையுமே படிப்படியா தான் அறியும். இப்ப எப்படி ஒரு பையனை நீங்க எம்ஏ படிக்க வைக்க நினைச்சீங்கன்னா, அந்த பையன் ஒரு 7, 8, 9, 10, +1, +2, அப்புறம் பிஏ 3 வருஷம், அப்புறம் தான் எம்ஏக்கு போக முடியும். அப்ப 8வது படிக்கிற பையனை நீங்க உடனே எம்ஏல சேர்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்காது, அவன் அறிவு வளர்ந்திருக்காது. அதுபோலதான் அந்த இறைவன் நமக்கு பக்குவம் அடைவதற்காக ஒவ்வொரு பிறவியா கொடுக்குறார். ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு கொண்டே வருது இந்த உயிர். முடிவில் ஏதோ ஒரு பிறவியில இந்த உயிர் முழு பக்குவம் அடைஞ்சிரும். அப்போ இருவினை பொந்துரும், மல பரிபாகம் அடைஞ்சிரும். ஒரு குருநாதர் மூலமா நமக்கு அருள் பாலிப்பார். இதுதாங்க காரண கேவலம், காரண சகலம், காரண சுத்தம். மூன்று அவத்தைகள் பார்த்தோம். அவத்தைனா அறிவின் நிலை வேறுபாடு. அவத்தைனா நிலை, அறிவின் நிலை வேறுபாடுன்னு வச்சுக்கணும். காரண கேவலத்தை பார்த்தோம், காரண சகலத்தை பார்த்தோம், காரண சுத்தம். இப்போ காரிய அவத்தை இருக்கு. காரிய அவத்தைகள் அதே மாதிரி 3 இருக்கு. காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம்னு 3 அவத்தை இருக்கு. நம்ம பார்த்து காரண அவத்தை. இப்போ காரிய அவத்தை இது எப்படின்னா, உயிர் எடுத்தாச்சு, பிறவி எடுத்தாச்சு, எல்லாம் வந்துடுது. தனு கரண புவன போகங்கள்லாம் வந்துடுது. இந்த உயிர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நடக்கிற அவத்தை. அவத்தைனா அறிவின் நிலை வேறுபாடு. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நடக்குது. எல்லாருக்குமே இந்த அவத்தை ஒவ்வொரு நாளும் நடக்கும்.
இது எப்படின்னா காரிய கேவலம்னா, நம்ம இரவு படுக்க போகும்போது இப்போ நம்ம செயல்பாட்டில் இருக்கோம், 96 கருவிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நாம் பேசிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுருக்கீங்க. 36 தத்துவங்கள், 60 தாத்துவங்கள், 96ம் இயங்கிக் கொண்டிருக்கும், செயல்பாட்டில் இருக்கும். மாலையில நம்ம இரவு படுக்க போகும்போது இந்த கருவிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிடும், செயல்பாடு குறைந்து விடும். அப்படி என்ன சொல்றாங்க, 35 கருவிகள் தான் நமக்கு அந்த இரவுல நடக்குது, செயல்பாட்டுல வருதுன்றாங்க. 96 கருவிகள் இருந்தா கூட அவத்தைக்கு உட்படும் கருவிகள் 35 தான். இப்ப உதாரணமா நமக்கு நெகம் இருக்கு, அது ஒரு தாத்வீகத்துல வருது. நெகம், முடி இருக்கு, அது தாத்வீகத்துல வருது. இதெல்லாம் எந்த அவத்தையும் படாது. நீங்க தூங்கினாலும் எந்த அவத்தையும் படாது, மூச்சுனாலும் எந்த அவத்தையும் படாது. உங்க நெகம் தூங்குற நேரத்துல ஒரு மாறுதல் அடையாது, அதுல மூச்சு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மாறுதல் அடையாது. உங்க முடி தூங்குற நேரத்துல ஒரு மாறுதலோ, விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மாறுதலோ அடையாது. அப்படி சில கருவிகள் நம்ம உடம்புல எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப 96 கருவியில 35 கருவிகள் தான் அவத்தைக்கு உட்படும் கருவிகள். அந்த அவத்தைக்கு உட்படும் கருவிகள்னா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும். மீதி உள்ள கருவிகள் எப்பொழுதும் சூக்குவமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்க கருவிகள் 96, அதுல 35 கருவிகள் தான் நமக்கு அவத்தைக்கு உட்படுது. அந்த கருவிகளை இப்ப சொல்றேன். ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் என்றால் அறிகருவிகள். காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. ஞானேந்திரியம் என்றால் அறிகருவிகள் 5. காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. ஞானேந்திரியம் 5. கண்மேந்திரியம் 5. கண்மேந்திரியம்னா செயல் கருவிகள். கால், வாய், கை, எருவாய், கருவாய். செயல் கருவிகள் வாய், பேசுதல், வாய் பேசுதல். கால், கை, எருவாய், கருவாய். இது செயல்பாடை நம்ம மாயை பார்க்கல டீட்டெயிலா பார்க்கலாம். மாயை நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு கருவிக்கு என்ன வேலைன்னு அப்ப பார்க்கலாம். ஏன்னா அப்ப நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா அதுலயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். ஆகவே இந்த கருவிகள் தெரிஞ்சுங்க. மாயை வரும்போது இந்த கருவிகளை எப்படி செயல்படுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் ஞானேந்திரிய விஷயம், அறிகருவிகள் 5 பார்த்தோம். ஞானேந்திரிய விஷயம் என்றால் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஞானேந்திரிய விஷயம் என்றால் அறிகருவிகளால அறியப்படும் புலன்கள். ஓசை, ஊறு, ஒளி, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். சுவை, நாற்றம் இது 5ம் அறிகருவிகளால உணரக்கூடிய புலன்கள். அப்புறம் கண்மேந்திரிய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். வசனம், வசனம் என்றால் பேசுதல். கமனம், கமனம் என்றால் நடத்தல். தானம், கொடுக்கல் வாங்கல், கையால கொடுக்கிறோம் வாங்குறோம். விசர்க்கம்னா மலஜ ஜல உபாதி கழிக்கிறது. ஆனந்தம் என்றால் தாம்பத்தியம். இது கண்மேந்திரியம் 5. அந்த கரணம் 4. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அந்த கரணம் தோற்ற முறையில சொல்றேன். முதல்ல தோன்றுவது சித்தம், அடுத்ததா தோன்றுவது புத்தி, அதுக்கு அடுத்தது அகங்காரம், அடுத்தது மனம். அந்த கரணங்கள் 4. தச வாயுக்கள், நம்ம உடம்புல 10 வித வாயுக்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வாயுக்கள் இயங்குறதுனால தான் நம்ம உடல்ல செயல்படும். தசம்னா 10,
அந்த வாயுக்கள் பேர் சொல்ற பாருங்க. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இன்னொரு முறை சொல்றேங்க. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் காத்துதான் உயிர் போகக்குள்ள போறது. கடைசியா உயிர் போகும்போது போகிற வாயு தனஞ்சயன். இப்ப பாத்தீங்கன்னா புருடன் ஒண்ணு, கடைசியில புருடன் ஒண்ணு. புருடன் எதுல வருதுங்க? வித்யா தத்துவத்துல வருது. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 வந்தாலே புருடன் வந்துடும். ஒரு நிலை. அது புருடன் ஒரு தத்துவம் இல்ல, புருடன் என்பது ஒரு நிலை. புருடன் 1. இப்ப கூட்டி பாத்தீங்கன்னா 35 வந்துடும். ஞானேந்திர 5, கர்மேந்திர 5 10, ஞானேந்திர விஷயம் 5, கர்மேந்திர விஷயம் 5 10 10 20, வாயுக்கள் 10 30, அந்த கரணம் 4 34, புருடன் 1 35 கருவிகள் தான் நம்ம தூங்கும் போது குறையுது கூடுது. இப்போ சாக்கிரம் சொல்றாங்க. நம்மளுக்கு 5 விதமான நிலை இருக்கு. சாக்கிரம்னா நனவு. நம்ம இப்ப எல்லாம் சாக்கிர நிலையில் இருக்கும். சாக்கிரம் என்றால் நனவு. இப்போ நம்ம சாக்கிரத்தை இருக்கோம். எல்லாரும் ஃபுல் ஞாபகத்தில் இருக்கும். எல்லாம் தெரியுது நமக்கு. இப்போ இருக்க நிலை சாக்கிரம். நமக்கு சாக்கிரம்னா நனவுன்னு பேர். இப்ப உயிர் எங்க இருக்குன்னா புருவ நடுவில் இருக்கு. இப்ப நம்ம உயிர் எங்க இருக்குன்னா புருவ நடுவில் இருக்கு. சாக்கிரம் என்பது நனவுன்னு அர்த்தம். இப்ப உயிர் நம்ம புருவ நடுவில் இருக்கு. அடுத்து சொப்பனம். சொப்பனம்ன்ற கனவு. சாக்கிரத்துல 35 கருவிகள். இந்த அவத்தைக்கு உட்படதான் சொல்றேன். மீதி கருவிகள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும். 96ல 35 தான் அவத்தைக்கு உட்படுற கருவி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்ப நீங்க பஸ்ல போறீங்க. ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஊருக்கு போறீங்க. உங்க ஸ்டாப் வந்து பஸ் டிரைவர் பஸ் நிறுத்துறாரு. நீங்க இறங்குறீங்க. ஆனா பஸ் ஆன் பண்ணியே வச்சிருக்காரு, நியூட்ரல் வச்சிருக்காரு. ஆனா பஸ் ஓடல. பஸ் நியூட்ரல் கியர் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க. ஆனா பஸ் டரு 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 சத்தம் கேட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அது மாதிரிதான் 35 கருவிகள் தான் நமக்கு அவத்தைக்கு உட்படுது இரவுல. மற்ற கருவிகள் 61 கருவிகளும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். தூங்கினாலும் சரிதான், மூச்சு இருந்தாலும் சரிதான். அந்த 61 கருவிகளும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஓய்வு கிடையாது. இந்த 35 கருவிகள் தான் ஓய்வு எடுக்கும், திரும்பி கூடும். இதுதான் மாறி மாறி வரும். இப்ப புரியுதா? பாத்துங்க. 96 கருவி நமக்கு இருக்கு. அது 35 கருவிகள் தான் அவத்திக்கு உட்படும். 96ல 35 போச்சுன்னா உங்களுக்கு என்ன 65 போச்சு? 61 கருவிகள். இந்த 61 எப்பொழுதும் சூக்குமமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம வாயுக்கள் இருக்குங்க. இப்ப நம்ம மூச்சு விட்டுருவோம். தூங்குறோம். தூங்க மூச்சு விடுறது நிறுத்தி விடுமா என்ன? அதான் உதாரணம். இப்போ நம்ம பிராணவாயு விட்டு வெளியே உள் வாங்கிட்டு இருக்கோம். வெளியே போய் உள்ள வருது பிராணவாயு. தூங்கும் போதும் நாம பிராணவாயு நிறுத்திடுறோமா என்ன? அது மாதிரி நடந்து வேற. அது மாதிரி 35 கருவிகள் தான் அவத்தைக்கு உட்படும், கூடும் குறையும். மீதி 61 கருவிகள் எப்பொழுதும் சூக்குமமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க தூங்கினாலும் சரி, முழித்திருந்தாலும் சரி, எந்த நேரத்திலையும் அது 61 ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கும். சாக்கிரத்துல, சாக்கிரம் என்றால் நனவு,
உயிர் இருக்கிற இடம் புருவ நடு. அப்போ கருவிகள் 35 கருவிகள் செயல்பாட்டில் இருக்கும். சொப்பனம் என்றால் கனவு. அப்ப உயிர் கழுத்துல இருக்கும், கண்டம். அப்ப செயல்படுற கருவிகள் 25. ஞானேந்திர கண்மேந்திர செயல்படாது, 10 கருவிகள் நின்றுடும், ரெஸ்ட் எடுத்துக்கும். அடுத்தது சுழுத்தி. சுழுத்தி என்றால் உறக்கம். அப்ப உயிர் இதயத்தில் இருக்கும். அப்ப 3 கருவிகள் தான் செயல்படும். பிராணவாயு, சித்தம், புருடம் 3 தான் செயல்படும். அதுக்கடுத்து துரியம். துரியம் என்றால் பேருறக்கம். அப்ப தொப்புள், தொப்புள்ள உயிர் இருக்கும். அப்ப 2 கருவி தான் செயல்படும். அடுத்து துரியாதீதம். இதான் உயிர் படங்கள்றாங்க. உயிர் படங்கள்லாம் இறந்து போறதில்ல, ஆழ்ந்த உறக்கம். அதான் கோமா ஸ்டேஜ் மாதிரி, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சுவாசம் லேசா போயிட்டு வந்துடும். ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் வேற, இது ஆழ்ந்த உறக்கம். ஒரு ஒரு எப்படி ஒரு சவம் இருந்தா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை. அது பேர் துரியாதீதம். அதுக்குதான் தமிழ்ல உயிர் படங்கள் சொல்றாங்க. அப்போ உயிர் மூலாதாரத்துல போயிடும். மூலாதாரம்னா தொப்புளு கீழே, கருவாய்க்கும் தொப்புளுக்கு இடையில இருக்குது மூலாதாரம். நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்கு, அதுல கடைசி இடத்துக்கு போயிடும். இது எப்ப நடக்கும்னா தினமும் நம்ம படுக்க போக கூட நடக்கும். நம்ம படுக்க போக ஒரு 10 மணிக்கு படுக்க போனீங்கன்னா அந்த 35 கருவிகள் லேசா செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்புறம் ஒரு 11 மணி 12 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். கனவு, தூக்கத்துக்கு முன்ன கனவு வரும்ன்ற. அப்போ உங்களுக்கு செயல்படுற கருவி 25 தான். அப்புறம் உறக்கத்துக்கு போயிடுது. ஒரு 1 மணி 12 மணிக்கு வாக்குல உறக்கம் வந்துடும், நல்ல உறக்கம். அப்ப செயல்படுற கருவி 3 தான். அடுத்தது பேருறக்கம். ஒரு 2 மணி 3 மணிக்கு பாத்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்குவீங்க. அப்ப செயல்படுற கருவி 2 கருவி தான். அடுத்து உயிர் படங்கள். அது உயிர் மூலாதாரத்துல போயிடும், தொப்புள் கீழே போயிடும். ஒரு கருவி தான் இருக்கும், புருடம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் கீழாலாவத்தைன்னு பேர். கருவிகள் ஒவ்வொன்றும் கீழே, உயிர் கீழே இறங்கும் போது புருவ நடுவில் இருந்து கண்டம், இதயம், தொப்புள், மூலாதாரத்துக்கு இறங்கும் உயிர். இரவு படுக்க 10 மணிக்கு படுக்க போகும்போது உயிர் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல புருவ நடுவில் இருக்கும், பிறகு கண்டத்துக்கு வரும், அப்புறம் இதயத்துக்கு வரும், அப்புறம் தொப்புளுக்கு வரும், அப்புறம் மூலாதாரத்துக்கு போயிடும். அப்போ ஒரு கருவி தான் செயல்படும். இது பேர் கீழாலாவத்தைன்னு பேர். அதான் கீழ்நோக்கி செல்லுது கருவிகள்லாம். கீழே போகும்போது சில கருவிகள் பிரியுது நம்ம கிட்ட இருந்து. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேஜில் சில கருவிகள் பிரியுது நம்ம விட்டு. கருவிகள் எல்லாம் நம்ம அறிய முடியாது. அதான் மெயின். நமக்கு கருவிகள் இருந்தாலும் நம்மளால அறிய முடியும். அது கருவிகள் இல்லாததுனால நம்ம அறிய முடியாது, அறியாமை வந்துடும். இது அறியாமை மேலிடுற நிலை. அறிவு குறைந்து அறியாமை மேலிடும். தூக்க நேரத்தில் உங்களுக்கு என்ன அறிவு நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அறிவு செயல்பாடும் இருக்காது. புற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. அப்போ அறிவு குறைந்து அறியாமை மேலிடும். இது கீழாலாவத்தை. கீழாலாவத்துல கருவிகள் ஒவ்வொரு தானமாக இறங்கும் போது குறைஞ்சு கொண்டே வரும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, எளிமையா புரியறதுக்கு, ராஜா சபையில நடத்துறார், ராஜ்யசபை நடத்துறார், அரசன் சபையை நடத்துறார். அப்போ எல்லாரும் இருப்பாங்க. சேனாதிபதி இருப்பார், அமைச்சர் இருப்பார், ஒற்றன் இருப்பான், மெய்காப்பாளர் இருப்பான், வீரர்கள் இருப்பாங்க. 5 பேர் இருப்பாங்க. அரசர் அரசாட்சி செலுத்தும் போது அரச சபையிலே மக்கள் இருப்பாங்க, அது வேற. அவர் கூட எப்பொழுது இருக்கவங்க அமைச்சர் இருப்பார், சேனாதிபதி, ஒற்றன், மெய்காப்பாளன், ஒற்றன் வச்சுங்க, மெய்காப்பாளன், ஒற்றன், வீரர்கள். இப்போ சபை நடத்திட்டு இருக்காரு. காலைல 10 மணில இருந்து ராஜ்யசபை நடக்குது. எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சு மாலை ஆயிடுது, வீட்டுக்கு போற நேரம் வருது. அப்போ அவரு வீட்டுக்கு கிளம்புவார். அரசர் கிளம்பும்போது இந்த 5 பேரும் கூட வருவாங்க. அமைச்சர், சேனாதிபதி, மெய்காப்பாளன், ஒற்றன், வீரர்கள்.
அரசர் வந்து அந்த அரச மண்டபத்து தன்னுடைய இடத்துக்கு அந்த புறத்துக்கு போகும்போது இந்த 5 பேரும் உள்ள போக மாட்டாங்க. வீரர்கள் வெளிவாயிலே நின்றுவாங்க. அரசருடைய அரண்மனை வெளிவாயிலே வீரர்கள் நின்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் போச்சுன்னா சேனாதிபதி நின்றுவார். அப்புறம் கொஞ்சம் போச்சுன்னா அமைச்சர் நின்றுடுவார். அப்புறம் கொஞ்சம் போனா ஒற்றன் நின்றுடுவான். கடைசியா மெய்காப்பாளன் கூடயே போவான். அரசர் கூடயே மெய்காப்பாளன் அவர் கூடயே, மெய்யினா அவருடைய உயிரை காப்பாற்றுவோன்னு பேர், கூடயே இருப்பான். இப்போ நம்ம மினிஸ்டர் அவர்களை பாத்தீங்கன்னா அந்த புஷ்கோட் மாதிரி போட்டு கருப்பு சட்டை போட்டு பின்னாலேயே வருவாங்க. போலீஸ்காரர்கள் சிவில் ட்ரெஸ்ல வருவாங்க. அப்படியே கையை அணைச்சுன்னு வருவாங்க. எந்த தலைவர் வந்தாலும் அப்படியே அணைச்ச மாதிரி வருவாங்க. அவங்க மெய்காப்பாளர் பேர். அப்போ ராஜ்யசபையிலே மெய்காப்பாளர் இருந்தாரு, அமைச்சர் இருந்தாரு, சேனாதிபதி இருந்தாரு, ஒற்றர் இருந்தாரு, வீரர்கள் இருந்தாங்க. ராஜா சபை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீரர்கள் வெளிவாயில நின்றுட்டாங்க. ஒற்றன் அடுத்த வாயில நின்றுட்டான். சேனாதிபதி அடுத்த வாயில நின்றுட்டாரு. அமைச்சர் அடுத்த வாயில நின்றுட்டாரு. மெய்காப்பாளர் மட்டும் கூடியே போறோம். அரசர் அந்த புற ராணியோட ரூமுக்கு போயிடுவார். இதுதான் உதாரணம். இந்த உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா கருவிகளை விட்டு நீங்குது. கருவிகள் நீங்க நமக்கு அறிவு குறைந்து அறியாமை மேலிடுது. இது எப்படின்னா ஒரு ராஜா சபையில இருந்து வீட்டுக்கு போற மாதிரி. மறுநாள் காலையில் நமக்கு என்ன நடக்கும்னா 6 மணிக்கு உடனே நம்ம மூலாதாரத்துக்கு உயிர் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு ஒவ்வொரு கருவியா கூடும் கிடுக்கிடுன்னு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா நடக்காது. காலையில் எழுந்திரிச்சுமே எல்லாம் டக்குன்னு நடந்துடும். எல்லாமே விழிப்பு வந்ததுமே உங்களுக்கு எல்லா கருவியும் உடனே ஒரு 5 நிமிஷம் எல்லா கருவியும் ஒண்ணா வந்துடும். உடனே அந்த புருடன் கூட இருந்து மற்ற 2 கருவி சேர்ந்துடும். அடுத்து இதயத்திட்ட போகும்போது 3 கருவி சேர்ந்துடும். கண்டத்திட்ட போகல 25 கருவி வந்துடும். புருவனுக்குள்ள 35 வந்துடும். இதுக்கு என்ன உதாரணம்னா, மறுநாள் காலையில ராஜா அரண்மனைக்கு போறார். முதல்ல சொன்னது ராஜா அரண்மனையில இருந்து அரசவையில இருந்து அரண்மனைக்கு வர்றார். ராஜா அங்க பரிபாலனை பண்றார், சபையை நடத்துறாரு. அங்க இருந்து அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு வர்றாரு. அந்த புறம்னா ராணியுடைய இருப்பிடம். இப்போ மெய்காப்பாளன் வெளியே நிற்பான். ராஜா உள்ள தூங்குவார். மறுநாள் காலையில் என்ன நடக்கும்னா, ராஜா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வருவார். அரச சபைக்கு போறதுக்கு வருவார். அப்போ மெய்காப்பாளன் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேருவான். அடுத்த வாசல் வரும்பொழுது அமைச்சர் நிற்பார் அங்க. அடுத்த வாசல் வரும்போது சேனாதிபதி அங்க நிற்பாரு. இன்னொரு வாயில் வரும்போது ஒற்றன் நிற்பான். இன்னொரு வாயில் வரும்போது வீரர்கள் ஒரு 10-15 வீரர்கள் நிற்பான். அரச சபையை விட்டு அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் குறைஞ்சிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் நின்றுட்டாங்க. மெய்காப்பாளன் மட்டும் உள்ள போனான். ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த அலுவலகத்தை நடத்துறதுக்கு கிளம்பும் போது அந்த புறத்தை விட்டு அரச சபைக்கு கிளம்பும் போது ஒவ்வொருத்தரா சேர்றாங்க. மெய்காப்பாளன், அப்புறம் அமைச்சர், அப்புறம் சேனாதிபதி, அப்புறம் ஒற்றன், வீரர்கள், இவங்க சேர்ந்து அரண்மனைக்கு போயிடுவாங்க. இது மேலாளவத்தின் பேர். இதுல என்ன நடக்குன்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு அதிகமாகி அறியாமை குறையும். விழிப்பு வந்து நமக்கு அறிவு வந்துடும் இல்லையா? விழிப்பு வந்ததுமே நமக்கு அறியும் நிலை வந்துடும். அப்போ சகலத்துல காரண கேவலத்துல கீழால அவத்தைன்னு ஒண்ணு, மேலாள அவத்தைன்னு ஒண்ணு, 2 அவத்தை இருக்கு. இதுக்கு கேவலம்னா தனிமையில் பேர். உயிர் தனியா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேருங்க காரிய சகலம். காரியம்னா பிறவி எடுத்த பிறகு, காரணம்னா பிறவி எடுக்காத முன்னு. காரணம் என்பது பிறவி எடுக்காத முன்னு, காரியம் என்பது பிறவி எடுத்த பிறகு செயல்பாட்டுக்கு வந்தது. இதுல காரிய சகலத்துல கீழாளவத்தை மேலாளவத்தை 35 கருவிகள் குறைந்து கொண்டே வந்து 1க்கு வரும். மறுபடி காலையில எழுந்திருக்கும் போது 1ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 35 ஆயிடும். நமக்கு கருவிகள் 96, 35 தானே செயல்படுதுன்னா, அதான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 35 தான் அவத்தைக்கு உட்படுற கருவிகள். மற்ற 61 கருவிகளும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சூக்குமனா உங்களுக்கு தெரியாது, அது மட்டும் அது வேலையை பார்த்துடும். இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்க, தூங்கும் போது உங்களுக்கு செரிமானம் நடக்காம இருக்கு.
சாப்பிட்றீங்க, இரவு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு 10 மணிக்கு படுத்துடுறீங்க, தூங்கிடுறீங்க. ஆனா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரிக்கு அது வேலை நடந்துதான் இருக்கு. இறைப்பை போய் அதை கூழாக்கி அதுக்கு சத்தெல்லாம் பிரிச்சு உங்களுக்கு அடிச்சு அந்த வேலை நடந்துதான் இருக்கு. அப்போ சில கருவிகள் எப்படி புரிஞ்சணும்னா, நமக்கு 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள். தாத்வீகம்னா வெளியே இருக்குது, உடம்புல இருக்க அர்த்தம். சிலது உள்ளே இருக்கும். 36 தத்துவங்கள், மொத்தம் 96 கருவிகள். இந்த 96ல 35 கருவிகள் தான் அவத்தைக்கு உட்படும். அவத்தைக்கு உட்படுனா கொஞ்சம் கொஞ்சம் கூடும் குறையும். மீதி 61 கருவிகள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். பஸ்ஸை விட்டு நீங்க இறங்குறீங்க, பஸ் ஸ்டாப்ல பஸ் டிரைவர் இன்ஜின் ஆஃப் பண்ணல, நியூட்ரல் கியரை போட்டிருக்காரு. ஆனா பஸ் ஓடாது, ஆனா இன்ஜின் சத்தம் கேட்டுனே இருக்கும். ஏன்னா நியூட்ரல்ல போட்டிருக்காரு. நியூட்ரல் போட்டா பஸ் ஓடாது, இன்ஜின் சத்தம் கேட்டுனே இருக்கும். நீங்க இறங்குறீங்க, நீங்க இறங்கின பிறகு நியூட்ரல் கீரை மாத்தி உடனே போவார். அது மாதிரிதான் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் 35 கருவிகள் தான் நமக்கு அவத்தைக்கு உட்படுது. மற்ற கருவிகள் 61 கருவிகள் எந்தவித அவத்தைக்கும் உட்படுறது இல்லை. அவைகள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன சூக்குவமாக. இது மேலால் அவத்தை, கீழால் அவத்தை. அடுத்தது காரிய சகலம். இது மத்தியால அவத்தைன்னு பேர். காரிய சகலம் புருவ நடுவிலே நடக்குது. இப்ப ராஜா அரசாங்கத்துல அரச சபை நடக்குது, ராஜா உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, மந்திரி பிரதானிகள், சேனாதிபதி, ஒற்றன், மெய்காப்பாளன், புலவர்கள், வீரர்கள், வெளிநாட்டு விருந்தினர்கள் எல்லாம் இருக்காங்க. சபையை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போது ஒரு ஒற்றன் ஒரு வீரன் ஒரு செய்தி சொல்றான். அரசே, நம்ம நாட்டு மேல பக்கத்து அரசன் படையெடுக்க இன்னும் கொஞ்ச நாள் போறான்னா ஒற்றன் மூலமா செய்தி வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவோம். அப்போ ராஜா உடனே கோபப்படுவார். அப்படியா, அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருந்தா நம்ம மேல படையெடுக்க, உடனே சேனாதிபதி கூப்பிட்டு படையெல்லாம் தயார் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வீரன் சொல்லுவான், அரசே, வெளிநாட்டுல இருந்து ஒரு பிரமுகர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்ப அரசர் அந்த கோபப்பட மாட்டார். அப்படியா, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் இறங்கி அந்த வெளிநாட்டு பிரமுகரை அழைச்சும் போய் உட்கார வைப்பார். அப்ப சந்தோஷம் அடைகிறார். இன்னொரு வீரன் சொல்றான், அரசே, ஒரு புலவர் வந்திருக்கார், உங்க மேல ஒரு புகழ் பாடணுமா அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் சந்தோஷப்படுவார். இன்னொரு ஒருத்தன் சொல்றான், அரசே, இவன் அந்த வீட்டுல திருடிட்டான் அல்லது கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தர் உணர்ந்து உடனே என்ன பண்ணுவாரு, இந்த சந்தோஷம் போயிடும் அரசருக்கு. உடனே கோபம் வரும், உடனே எல்லாரும் அவனை சிறைச்சு அதை செய்யணும். அப்போ நனவுல இருக்கும் போதே உடனுக்குடன் பலவிதமான நிலை வேறுபாடுகள் அடையுது. ஒரு நிமிஷத்துல சந்தோஷப்படுறது, ஒரு நிமிஷத்துல துக்கப்படுறது, ஒரு நிமிஷத்துல கோபப்படுறது. இப்படியாக நம்ம செயல்பாட்டில் இருக்கும்போதே பலவிதமான நிலை வேறுபாடுகளை அடைவதுதான் காரிய சகலம்ன்றது. புருவம் நடுவிலே நடக்கும். எப்படி காற்றாடி வேகமா சுத்துனா எந்த ரெக்கை சுத்துது, எது நிக்கிறது உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி காற்றாடி இப்படி வேகமா சுத்துதோ அது மாதிரி நம்ம கருவிகள் வேகமா கூடும், பிரியும், இப்படி அப்படியே வரும். ஆகவே இது வெளிச்சென்றிருக்கும் போது நடக்கிறது, புருவ நடுவில் நடக்கிறது. இதுக்கு பேரு காரிய சகலம். இதுக்கு மத்தியாலவத்தன் பேர். மத்தியாலவத்தனா புருவத்தில் நடக்கிறது அர்த்தம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் பேங்க் போய் பணம் எடுத்து வர்றார். 1 லட்சம் பணம் எடுத்து ஒரு மஞ்சள் பையில போட்டு வர்றார். ஒரு மருந்து கடையில மருந்து வாங்குறார். பணப்பைய வச்சு அந்த பக்கத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் அங்க வச்சுட்டு மருந்து சொன்னாரு. வீட்டுக்கு வந்துட்டாரு, பணப்பைய எடுக்கல. வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல கேட்டாங்க, என்னங்க பணம் எடுத்துக்கல எங்கன்னு கேட்டா அப்பதான் இருக்கு அடடா பை காணாமன்னு தெரியுது. உடனே அப்படியே மூர்ச்சி ஆயிடுறாரு. வீட்டுல பணம் காணான்னு சொன்னதுமே இவர் கையில பையில பார்த்துட்டு உடனே அப்படியே மயங்கி விழுந்துறார். இதான் துரியாதீதம், உயிர் படங்கள். அந்த செய்திக்கு 1 லட்சம் பணம் ஆச்சே நம்ம கிட்ட இல்லை, ஏன்னா பேங்க்ல எடுத்தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா என் கையில இல்லை. அப்ப என்ன நம்ம சந்தோஷமா இருப்போம், அப்படியே மயங்கி விழுந்துருவோம், மூர்ச்சி ஆயிடுவோம். இது பேர் துரியாதீதம். அப்புறம் வீட்டுல ஒரு தண்ணி தெளிச்சு அப்படி ஆசுவாசப்படுத்துவாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு யோசிச்சு பாருங்க.
அப்பதான் யோசிப்போம். நம்ம எழுந்திரிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. பேங்க் போனோம், அப்போ கைப்பையில எடுத்து வெளியே வந்தோம், பணம் இருந்தது. மருந்து கடைக்கு வந்தோம், பணம் அங்க வச்சோமா, அல்லது காய்கறிக்கு வந்தோம், காய்கறி வாங்கிட்டு வந்தோம், அங்க வச்சோமா தெரியலே அப்படின்னு வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாழி போனதும் டக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும். இது துரியம். முதல்ல எடுத்து மூர்ச்சடங்கள். இது கொஞ்சம் நினைவு வருது. அடுத்த காய்கறி கடைக்கு போனோம், மருந்து கடைக்கு போனோம், எங்க வச்சோன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு. இது பேர் துரியம். அடுத்தது எந்த இடத்துல பணம் வச்சேன்னு ஞாபகம் வந்துடுது. ஆகா, மருந்து வாங்கணும், அப்ப சீட்டு கேட்டாரு கடைக்காரு, நம்ம பைய கீழே வச்சுட்டு பையில இருந்து சீட்டு எடுத்து கொடுத்தோம், மருந்து சீட்டை. திரும்பி வரும்பொழுது நம்ம பைய எடுக்கல. இது பேர் கனவு. இது சொப்பனம்னு வச்சுங்க. அடுத்தது நேரா அந்த கடைக்கு போறாரு, அந்த பை வச்ச இடத்துல இருக்கு, பணத்தை எடுத்துடுறாரு. இது நனவு. உடனே கூட நடக்கிறது. அதாவது பணம் காணாம போகணும்னு சொன்னதுமே உடனே மூர்ச்சை ஆயிடுறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்து அதை யோசிச்சு பார்த்து அந்த பணத்தை எடுக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப அருந்ததி நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப சின்ன நட்சத்திரம், வானத்துல இருக்கும் அது. ஆனா அது பக்கத்துல சில பெரிய நட்சத்திரங்கள் இருக்கும். அருந்த நட்சத்திரம் ஒருத்தர் காமிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த சின்ன நட்சத்திரத்தை எடுத்ததை காமிச்சா அவரால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அது பக்கத்துல ஒரு 4 நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் இருக்கும். இந்த மரத்து பக்கத்துல இருக்க பாருங்க ஒரு பெரிய நட்சத்திரம், அதை பாருங்கன்னு சொன்னா அவர் பாப்பாரு. ஆமாங்க, அங்க ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க இன்னொரு நட்சத்திரம் இருக்கா, ஆமாங்க அது பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு நட்சத்திரம் இருக்கா. இப்படியாக ஒரு நபருக்கு ஒரு சிறிய பொருளை காட்டுவதற்கு ஒரு பெரிய பொருளை காண்பித்து 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 அவருக்கு கடைசியா கொண்டு போய் சிறிய பொருளை காட்டுறீங்களே, அது மாதிரி இந்த நினைப்பு அப்படியே மூர்ச்சி ஆயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நினைவு போகுது. உடனே பணம் எடுத்துடுறாரு. இது புருவ நடுவுலயே நடக்குது. இது கருவிகள் கீழே இறங்குறது இல்லை, மேல ஏறது இல்லை. கருவிகள் இங்கே இருக்கு, 35 கருவிகள் இங்கே இருக்கு. ஆனால் உடனுக்குடனே நிமிஷம் மாறுபாடு, உணர்ச்சி வேறுபாடு நடக்குது. இது பேர் காரிய சகலன் பேர், மத்தியாலவத்தன் பேர். காரிய சுத்தம்ன்றது நம்ம கருவிகளோட தான் இருக்கும். கருவிகள்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையை நடக்காது. கருவிகள் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையை நடக்காது. கருவிகள் இருக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த கருவிகளை எதுக்கு நமக்கு இறைவன் கொடுத்தாருன்னா, இந்த உயிரானது கேவலத்திலே இருக்குது. இதுக்கு நம்ம தனகரண போகங்களை கொடுத்து இதை செயல்பாட்டு கொண்டு வந்தால் இது நல்ல செயல்களை செய்து நம்மை அடைவதற்கு முயற்சி செய்யும் என்பதற்காக நமக்கு தனுகரண போகங்களை கொடுத்தார். ஆனா நம்ம கிடைத்த இந்த தனுகரண போகங்களை வைத்துக் கொண்டு இறைவனை நாடுவதை விட்டுவிட்டு உலக இன்பங்களிலேயே போய் கொண்டிருக்கும். உலகமே சதம் என்று அதிலேயே உருண்டு கொண்டிருக்கும். அதுதான் அந்த திரோதான சக்தி என்ன பண்ணுது, அது ஒரு மலமா சொல்றாங்க. திரோதான சக்தி ஒரு மலமா சொல்றாங்க. அது என்ன செய்யுது, இந்த ஆணவம் முதலே நமக்கு கெடுதல் செய்யுது. ஆணவத்தால் தான் நமக்கு அனைத்து துன்பம் வருது. இந்த திரோதான சக்தி என்ன செய்யும், இந்த ஆணவத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிடும். தூண்டி விட்டா இந்த ஆணவம் இன்னும் கொஞ்சம் அதிகமா செயல்பாடு செய்யும். அப்ப நமக்கு என்ன வரும்னா இறைவனை பற்றி நினைப்பே வராது, உலகையே காட்டும். திரோதான சக்தி என்ன செய்யும், உலகையே காட்டி இறைவனை மறைக்கும். இது ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே பக்குவம் அடையும்னா அந்த பொருள் பயன்படதான் பக்குவம் அடையும். ஒரு பக்குவம் அடைவது என்றால் கொஞ்சம் கொஞ்சமா தான் பக்குவம் அடைய முடியும். ஒரு புராணத்தை கூட கேட்டிருப்பீங்களே, ஒரு கேட்பார், ஒரு நாரதர் கேட்பார் மகாவிஷ்ணு கிட்ட, அவன் எப்ப அழிவான் அப்படின்னு கேட்பார் ஹிரண்யனை. மகாவிஷ்ணு என்ன சொல்லுவார், எவ்வளவுக்கு அவன் கடவுள் மறுப்பை அதிகமா செய்கிறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு சீக்கிரம் மரணம் வரும். எவ்வளவுக்கு அவன் கடவுள் மறுப்பை அதிகமாக செய்கிறானோ, கடவுள் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கானோ, அவ்வளவுக்கு அவனுக்கு சீக்கிரமா மரணம் வரும். அது மாதிரி இந்த உயிரை உலக இன்பங்களிலேயே முழுக வைக்கும் திரோதான சக்தி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனை பார்க்கவே மாட்டோம், நினைப்பே வராது. நமக்கு கல்வி கரணம் கொடுத்தது அதுதான் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு இறைவனை நாட மனம் வராது, தவறான பாதையிலே போயிடும். உலக வாழ்க்கை வாழ வேண்டியதுதான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும்.
எப்போ உலக வாழ்க்கை வாழணுமோ வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இறைவன் நாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நாமெல்லாம் கிட்டத்தட்ட இறைவனை நாடுவதற்காக ஒரு முயற்சியில இறங்கியிருக்கோம். இதெல்லாம் பெரிய புண்ணிய செயல். ஏன்னா வீட்டுல இருந்து கொண்டே அவங்க எந்தவித இடைஞ்சலும் இல்லாம அவங்களுக்கு ஏதோ நல்ல செய்திகளை கேட்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்கறீங்க. அதை விட என்ன சந்தோஷம் எனக்கு என்னன்னா, நீங்க திருப்பி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுதான். என்னுடைய வகுப்புல கூட யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்டது பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்க கேட்டதை உள்வாங்கி கொண்டு, சொல்லியதை உள்வாங்கி கொண்டு எனக்கு பதில் கேள்வி கேட்கறீங்களே, அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம். அப்ப இந்த உலகத்திலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நிலையில இந்த உயிருக்கு ஒரு சலிப்பு வந்து, இப்ப நம்ம ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கோம். நடிகத்துல நம்ம சொந்தக்கார கீதா ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்காரு. முருகன் தினமே அவங்க ஸ்வீட் ஸ்டால்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் நெய் மைசூர் பாக்கு. தினமே ஒரு 4 கிலோ ஸ்வீட்டு முருகனுக்கு கௌரி வச்சா என்ன இருக்கும்? தினம் ஒரு 4 கிலோ நம்ம கடை ஸ்வீட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தினம் ஒரு 4 கிலோ ஸ்வீட்டை அவருக்கு சாப்பிட வச்சா என்ன இருக்கும்? வெறுப்பு வந்துடும். அந்த பண்டத்தை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். வேணா எடுத்து எங்கேயா வேற ரசம் உண்டா, வேற ஏதாவது ஊறுகாய் உண்டாடணும். அப்போ இந்த உலக என்பதிலே மூழ்கி இருக்கும் போது இந்த உயிருக்கு அடடா இதெல்லாம் தேவையற்றதாச்சே, நம்ம தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறோமே, இறைவன் போட்ட பாதை வேற ஒரு பாதை நல்ல பாதை இருக்கு, நம்ம முள் பாதையில போய் கொண்டிருக்கிறோமே, இப்போ நம்மோட இருக்கிறதெல்லாம் அழியக்கூடியதாயிடுச்சு. எல்லாமே அழியக்கூடியது, எதுவுமே நிலையாக இருக்கக்கூடியது எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அழியக்கூடியவை. இறைவன் ஒருவர் தான் அழியாதவர். நம்ம அவனுடைய திருவடி அடைய முயற்சிக்காமல் இந்த உலக இன்பங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோமே. அப்பர் சுவாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். பாட்டு மறந்து போச்சு, கதையை சொல்லுங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, ஆமையை பிடிச்சாதான். ஆமை பிடிச்சாந்தா அது தோலை உடைச்சலாம் நீங்க எடுக்க முடியாது. ஆமையை உடைக்க முடியாது, கடப்பாறு போடுறது உடைக்க முடியாது. அப்போ அதை தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். ஒரு பெரிய அண்டா வச்சிருவான், நிறைய ஒரு அரை அண்டா தண்ணி விட்டுருவாங்க. அதை ஆமையை விட்டுருவாங்க, அதில் நெருப்பு வச்சிருவான் கீழே. இளஞ்சூடா இருக்கும்போது இந்த ஆமைக்கு ஒரு இது இன்பம் இருக்குமா, அடடா இது மாதிரி ஒரு உணர்வு கடல் நமக்கு இல்லவே இல்லையே, அங்க ஒரே குளிரா இல்ல குளிர்ச்சி, இந்த இளம் சூடு நமக்கு உடம்புக்கு நல்ல பக்குவமா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுன்னு அப்படி அப்படியே அந்த இதுல நீந்திட்டு இருக்கணும். சூடு ஏற ஏற என்ன ஆகும், அதுல சாம்பலாயிடும். அதுதான் என்ன சொன்னாங்க பெரியவங்க, உலக அனுபவம் எல்லாமே முதலிலே இன்பமாக தோன்றி முடிவிலே துன்பத்தையே தரக்கூடியது. உலக அனுபவம் எல்லாமே முதலிலே இன்பமாக தோன்றி முடிவிலே துன்பத்தையே தருவது. பட்டினத்தார் அடிமையா சொல்ற, அத்தமும் வாழும் அகத்து மட்டே விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்த மும்மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அத்தமும் வாழ்வா, அத்தம்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்து. பங்களா 3 மாடி வச்சு கட்டிருக்கோம் வீடு, உள்ள கஜானால ஒரு கோடி பணம் வச்சிருக்கோம் வீட்டோட. அத்தம்னா செல்வம் சொத்துக்குன்னு வச்சு அதெல்லாம் வீட்டோட சரி. நம்ம இருந்தா என்ன ஆகுது, அத்தமும் வாழும் அகத்து மட்டும் வீட்டு அது வீட்டுல தான் இருக்கும், நீங்க தான் வெளியே போகணும். விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, கணவன் மனைவி ஈருடன் ஓருவர்னா வாழறாங்க. அப்படிப்பட்ட அன்பு செலுத்துற மனைவி, அந்த அம்மா நிலை என்ன, வீதியோட தான். விழி அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்த மும்மைந்தரும் சுடுகாடு மட்டே. பையன் அழுகுறான், ஓன அழுகுறான், கழுண்டு அழுகுறான். அவன் எதுக்கு அழுகுறான், இந்த கிழவர் தான் இந்த கொஞ்சம் பென்ஷன் வாங்கிருக்கலாமே, போய் தொலைஞ்சதே பென்ஷன் வராதுன்னு அழுகும். அவன் தானே எங்க சுடுகாடு மட்டும். அப்போ எது வரும்ன்றாரு, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. நாம செய்த புண்ணியம் பாவம் தான் நம்ம கூட வரும்ன்ற. ஏனென்றால் எதுவுமே நிலையில்லைங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி விடவென்று பேரிட்டு சூரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நிறை பொழிந்தாரே.
இப்ப ஒரு இறப்பு நடந்துட்டு என்ன பண்றோம், ஊரெல்லாம் கூடி ஓட வரும். சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இதுக்காகவே சில லேடிஸ் இருப்பாங்க, ஒப்பாரி வைக்கணும், ஓட வரும். பேர் உடனே மாறிடுது. உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், இறந்த பிறகு என்ன பேரு? இப்ப ஒரு செய்தி வருது எனக்கு ஒரு போன்ல, அல்லது ஒரு போன்ல எனக்கு ஒரு செய்தி வருது, யாரோ ஒருத்தர் சொந்தக்காரர் இறந்துட்டாரு. நான் என்ன கேட்பேன், அந்த சொந்தக்காரர் எப்ப எடுக்க போறீங்கன்னா கேட்பேன், பாடி எப்ப எடுக்க போறாங்கன்னு கேட்பேன். எனக்கு ஒரு செய்தி வருது, ஒருத்தர் இறந்துட்டாருங்க. நான் அந்த போன்ல என்ன கேட்கிறேன், இறந்தவர் பேரை சொல்லியோ அல்ல இறந்தவரை அவரை எப்ப எடுக்க போறாங்கன்னு கேட்க மாட்டேன். பாடி எப்ப எடுக்க போறாங்க, நாம கிளம்பி வரணுமே, பாடி எப்ப எடுக்க போறாங்கன்னு கேட்போம். அப்போ பேரை உடனே மாத்திடுறேன். உயிரோடு இருக்கும்போது வெவ்வேறு பேர், இறந்த பிறகு எல்லோருக்கும் ஒரே பேர். சூரியம் காற்றிடை கொண்டு போய் சுத்திட்டு, சுடுகாட்டு கொண்டு போய் சுத்திட்டு எரிச்சுட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தாரே, அங்கே இங்கே ஒரு நீர்நிலை இருந்தா தலைமுறைட்டு மறந்துடுறாங்க. இப்ப எத்தனை பேர் இறக்குறாங்க, போறாங்க வராங்க, வீட்லயே எல்லாம் இருக்கிறாங்க, தினமா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் நினைக்கிறோம், போறோம், அது சரியா போச்சு. ஆனா என்ன சொல்றாரு பட்டினத்தார், இப்படி இருக்கிறதாலும் நம்ம என்ன செய்யணுன்றார், நல்லாரிணக்கமும் நின் பூஜை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உள்ளதோ, அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழிலுடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கட்சியே கம்மனே. நல்லார் இணக்கா இருக்கணும், நின் பூஜை நேசம், உனக்கு பூஜை செய்யணும், உன்னுடைய திருநாமத்தை சொல்லணும், அடியார்கள் இணக்கம், இதான் அடியார்கள் இணக்கம். இது சச்சங்கான பேர். நல்ல விஷயங்களை நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, இதுதான் வேணும். மற்றதெல்லாம் வெளிவே சென்டர், எல்லாமே வெளிவே சென்டர். ஆகவே இந்த சுத்தம் என்பது உலகை வெறுத்து இறைவனை நாட வேண்டும். கருவிகளை மனதாக நீங்க வேண்டும். கருவிகள் நீங்க வேண்டும்னா கைட்டு வைக்க முடியாது. கருவிகள்லாம் இப்ப நீங்க வேண்டும்னா கருவிகளை விட்டு நீங்கன்னா கருவிகளை ஒவ்வொன்றா கைட்டியா வைக்க முடியும். காது, ஊக்கத்தெல்லாம் எல்லாமே உடல்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, கருவிகள் நீங்கிறதுனா கருவிகளை மனதாக நீங்க வேண்டும். கருவிகள் வசப்படக்கூடாது. ஒரு கருவி பெண் என்ன சொல்லுவோம், அந்த பொருளை பாருன்னு ஒரு தூண்டும், அதை வசப்படக்கூடாது, அது கெட்டது, அதை பார்க்க கூடாது, அப்படி என்று நாம் வேற செயலை செய்யணும். இப்போ கருவிகள் வசப்படாமல் நாம இந்த பக்கம் வரணும். கருவிகள் எப்பொழுதுமே உலகத்தை தான் காட்டும். ஏன்னா எல்லாமே வெளியே இருக்கு, கண்ணு வெளியே இருக்கு, காது வெளியே இருக்கு, மூக்கு வெளியே இருக்கு, நாக்கு வெளியே இருக்கு, தோல் வெளியே இருக்கு. ஆகவே கருவிகள் எப்பொழுதும் புற உலகத்தை தான் காட்டும், நமக்கு அக உலகத்தை காட்டாது. நீங்க எவ்வளவு கூட வெளியே போறீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு இறைவனை நாட முடியாது. அகநோக்கு வரணும், உள்நோக்கு செய்யணும். வெளி உலகத்தை மறந்து, உலக இன்பத்தை மறந்து இறைவனை நாட தலைப்படணும். அதுதான் காரிய சுத்தம். இதுகாரம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கை. நம்ம இந்த மாதிரி இப்படி சத்சங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்க, இதெல்லாம் சேர வேண்டும், சித்தாந்த வகுப்புல சேரணும், திருமுறை வகுப்புல சேரணும், கையில துரசாமி வகுப்புல சேரணும் அப்படின்னா இதெல்லாம் அறிவு விளக்கம். உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு பரீட்சை மாதிரி வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அறிவு விளக்கம் வருது, இறைவனையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன விஷயம்னா, இதெல்லாம் வீண் வேலை இல்லை. எல்லாமே 15 நாள் ஒரு தடவை, ஒரு மாசம் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, போறாங்க வராங்கன்னா இது ஒரு உங்களை எப்போதுமே இறை சிந்தனையே இருக்க வைக்கிற ஒரு செயல்கள். இதெல்லாம் நல்ல செயல்கள். இப்படி வரும்பொழுது உங்களுக்கு உலக இன்பம் அது மேல நாட்டம் வராது, உலக இன்பத்து மேல உங்களுக்கு நாட்டம் வராது. அப்போ இறைவனை நாட தலைப்படுவீர்கள். அப்போ இறைவனை ஒப்புவந்துடும். எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாத். இன்னைக்கு ஒரு நன்மை நடக்குதா எனக்கு, பெருமான் திருவருள், நான் ஏதோ போன ஜென்மத்துல செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த நன்மை வந்திருக்கு என்று அடக்கத்தோடு அதை அனுபவிச்சோம். ஒரு துன்பம் வருதா, சரி அதுவும் ஈஸ்வர பிரசாதம். போன ஜென்மத்துல நான் ஏதோ யாருக்கும் துன்பம் செய்திருக்கிறேன், அந்த துன்பம் எனக்கு இப்போ எனக்கு துன்பமா வந்திருக்கு. ஆகவே அதையும் அடக்கத்தோடு அனுபவிச்சோம். அப்போ இறைவனை ஒப்பு வந்துடும். இறைவனை ஒப்புனா ரெண்டு பேரும் சமமாவதில்ல. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை சமமான பாவத்தோடு அனுபவித்து விட வேண்டும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதை சமமான பாவத்தோடு அனுபவிச்சிடும். இதான் இறைவனை ஒப்பு. இது வந்தால் நமக்கு மன பரிபாக ஆயிடும், ஆனா மனம் தேஞ்சிடும், அதனுடைய வாய்ஸ் நம்ம கிட்ட செல்லாது. ஏனென்றால்
இதுவரைக்கும் உலகத்தையே நோக்கி இருந்த உயிரானது இப்போ இறைவனை நோக்க தலைப்பட்டு விட்டது. ஆகவே இந்த ஆணவ மலம் அதனுடைய செயலை ஒண்ணும் செய்ய முடியாது, அது வீக்கன் ஆயிடும். அப்போ மலம் பரிபாகன்றது நெகிழ்ச்சி, அது மெலிவடைகிறது, வீக்காகும். மலம்னா ஆணவம், பரிபாகம்னா நெகிழ்ச்சி அடைகிறது, அது வீக்காவது, மெலிவடைகிறது, சக்தி குறையிறது வச்சுக்க. பல்லுலா பாம்பு போல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்த பிரகலாத படம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன அந்த பிரகலாத கழுத்துல பாம்பு போட்டுருவாங்க, உண்மையான பாம்பு. இப்போ அதெல்லாம் கிராஃபிக்ல போடுறோம், அதெல்லாம் உண்மையான பாம்பு. இந்த பாம்பு இப்படி தலையாட்டி இருக்கும், ஆனா பல்லு இருக்காது, பல்லு முதல்ல பிடிங்கிட்டு இருக்கும். பாம்புக்கார பல்லு முதல்ல பிடிங்கிட்டு இருக்கும், அதனால அந்த பாம்பால் ஒண்ணும் செய்ய முடியாது. பல்லுலா பாம்பு போல இந்த ஆணவ மலம் வீக்கன் ஆகிடும், அது சக்தி குறைஞ்சிடும். அதுதான் பரிபாகம் என்ற பேர். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், சத்தியபாத நிலைக்கு நம்ம தகுதியாகும். நம்ம நிலை சத்தியபாத நிலைக்கு தகுதியாகும். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார், ஒரு சுத்த ஆத்மாவை ஆவேசித்து குருவாக வருவார். ஒரு சுத்த ஆத்மா, நம்ம ஒரு 100 பேர் இருக்குன்னா அதுல யாராவது ஒருத்தர் 2 பேர் ரொம்ப எல்லாவற்றையும் வெறுத்து இறைவன் அடையிற அந்த பரிபக்கம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா மூலமா நமக்கு குருவாக வருவார். குருவாக வந்து முப்பொருள் உண்மையை உபதேசிப்பார், ஞானத்தை அருள்வார். அப்போ நமக்கு இந்த உலகம்லாம் எல்லாமே மறந்துடும், இறைவனையே நினைக்க நாம தலைப்படுவோம். அப்போ இறை நினைப்ப ஃபுல்லா நமக்கு நிறைஞ்சிருக்கும். இந்த உலகம்லாம் கருவிகளை நம்ம மனதில் நீங்கிவிடும், மனதால் நீங்கி விடுவோம். அப்போ இறை நினைப்பு முழுமையா வந்துவிடும். இதான் சீவன் முக்தி நிலைன்றாங்க. உயிரோடு வாழும் போதே பற்றற்ற நிலையோடு இருக்கும். உயிரோடு வாழ்கிறோம், ஆனால் எந்த உலக விஷயத்திலும் பற்று இருக்கக்கூடாது. தாமரையில தண்ணி போட இப்ப புளியங்கா இருக்குன்னு வச்சுங்க, புளியங்கா பார்த்தீங்கன்னா காயா கூட பறிச்சீங்கன்னா ஓடும் பிடிக்க முடியாது, அது பழம் எடுக்க முடியாது, ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும். காய் அப்படி தோல் அதுவும் சதையும் ஒட்டிட்டு இருக்கும். ஆனா பழம் பழுத்து விட்டால் அந்த புளியம்பழத்தை ஆட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தம், ஓடு தனியா இருக்கும். அதுதான் அந்த நிலை வந்தாலும் ஸ்ரீமுக்தி நிலை. அதுக்கு என்ன சொன்னாங்க, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கெடுதல் வந்தாலோ ஒரு நல்லது வந்தாலோ ரெண்டையும் சமமா பார்ப்பார்கள். கெட்டது வந்தா தோண்டு போக மாட்டார்கள், நல்லது வந்தா துள்ளி குதிக்க மாட்டார்கள். எது வந்தாலும் சமமாக இருப்பார்கள், உணர்வு வேறுபாடு அடையாம சமமா இருப்பாங்க. கேடும்னா கெட்டது, ஆக்கம்னா நல்லது. கேடும் ஆக்கமும் கெட்டனா ரெண்டும் இருக்காது அவங்க கிட்ட. கெட்ட திருவினார் ஓடும் செம்மனும் ஒக்கவே நோக்குவர். ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஓடு கிடக்குது, கொஞ்சம் தூரம் போய் அங்க ஒரு பொற்காசு கிடக்குது, ரெண்டையும் ஓடு மாதிரிதான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஓடு உதாசீனப்படுத்துறதோ அது பொற்காசு என்று எடுக்கிறதோ இல்லை, அவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு ஓடு மாதிரி நினைச்சு போவோம். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி இறைவா உன்னை நான் தினமும் கும்பிட்டு கொண்டிருக்கணும்பா, உன் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கணும், அதுவே எனக்கு போதும்பா, வீடும் வேண்டாம், எனக்கு முக்தியே வேண்டாம், இந்த நிலையிலேயே நான் இருக்கேன், இந்த பிரிவு முடியும் வரை நான் என் நாவாலே உன் நாமத்தை சொல்லிக் கொண்டு உன்னை வணங்கி கொண்டு உன் புகழை பாடிக்கொண்டிருக்கப்பா, முக்தி வேணாமான்னு கேட்பாரு இறைவன். வேண்டான்ட்ட. வீடும் வேண்டாம், வீடு வேண்டான்ட்ட. அப்போ சாமி அதானே கேட்டார். அப்போ சாமி என்ன கேட்டார், அடுத்த பிரிவு வேணும் கேட்கிற. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. பெருமானே உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும்பா, உன்னுடைய குவிந்த புருவம், வளைஞ்ச புருவம், கொவ்வை செவ்வாய், அவர் பெருமானுடைய வாய் அப்படியே செவ்வாய் இருக்குதான், அது குமிழ் சிரிப்பான். குமிழ் சிரிப்புனா என்னன்னா பல்லு தெரியாம சிரிக்கிறது, குமிழ் சிரிப்பு. புன்முறுவல் சொல்றோம்ல அது மாதிரி. அப்போ பனித்த சடை, மேல கங்கை இருக்கிறதுனால அந்த சடை பூரா ஒரே ஈரமா,
பவளம் போல் மேனியில் வெந்நீர் பூசியிருக்கார் பெருமான். அப்படியே ஒரு பவளமலை மாதிரி இருக்கார். இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும், குஞ்சித பாதம்ன்றது வளைந்த பொற்பாதங்க. அதை எப்படி தமிழ் படுத்திருக்கார் பாருங்க அப்பர் சுவாமி. எடுத்த பொற்பாதம், அதை பார்க்கறதுக்கே இந்த மனித பிரிவு வேணுன்ற. காரைக்காலம் பேர் என்ன கேட்கிறாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மா போகுது, ஒரு எலும்பு கூட போகுது கைலாயத்துக்கு. அங்க தேவி கேட்கிறாங்க, பார்வதி தேவி கேட்கிறாங்க, பெருமானே இது என்ன ஒரு எலும்பு வருதே கைலாயத்துக்கு. பெருமானுக்கு அம்மா அப்பா இல்லை, பிறப்பிலி. அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாரும் உலகத்துல அம்மா அம்மான்னு கூப்பிடுறான் எல்லாரையும், நமக்கு அம்மா கூப்பிட ஆளே இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், என்னை என் பெற்ற அம்மைன்ட்டார், என்னை பெற்ற அம்மா வருகிறான்ட்டார். கிட்ட வந்தது காரைக்கால மாதிரி என்னமா வேணும்னு கேட்டார். இரவாத இன்ப அன்பு வேண்டும் கேட்கிறாங்க. இரவாத இன்பம்னா டயர்னஸ் லவ், அயரா அன்பில் அரண்கள் செல்மை, எப்பொழுதும் உன்னுடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரவாத இன்ப அன்பு, அந்த இறக்கக்கூடாது, உன் மேல இருக்கிற அன்பு இறக்கக்கூடாது, தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கணும். சரிம்மா இருக்கலாம். பிறவாமை வேண்டும். அப்ப பெருமான் சொன்னார், அம்மா உனக்கு பிறவாமை கொடுக்கறது என் கையில் இல்லை, உன் விதிப்படி உனக்கு பிறவி ஒன்றுதான் கொடுத்துதான் ஆகணும். நான் உனக்கு பிறவை நிறுத்த முடியாது, உன்னுடைய வினைப்படி உனக்கு பிறவி இருந்தா நான் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னார். பிறப்புண்டேல், சரி பெருமானே எனக்கு பிறப்பு கொடுத்தீங்கன்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இப்பொழுது எப்படி உன்னை மறவாம இருக்கணும் அப்படி உன்னை மறவாம இருக்கணும். சரிம்மா இருந்துள்ளா, அதே மாதிரி இருக்கலாம் நீ அப்படின்ட்டார். இன்னும் வேண்டும், இன்னும் என்னமா வேணும்னு கேட்கிறேன். எல்லாம் கொடுத்துட்டோம்மா உனக்கு, எல்லாமே கொடுத்துட்டேன், கேட்டதெல்லாம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் கேட்கு. நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமானே நான் பாடிக்கொண்டிருக்கணும், நீ ஆடிக்கொண்டிருக்கணும், அந்த நாட்டியத்தை நான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அம்மா திருவாத நாட்டுக்கு போ, அங்கே போனால் என்னுடைய நாட்டியத்தை நீ கண்டு ரசிக்கலாம் சொல்றேன். ஆகவே கருவேலை மனதால நீங்கன்னா சீவன் முக்தி நிலையில் பேர். சீவன் முக்தினா, சீவன்னா உயிர், முக்தினா பிறவியில்லாத நிலை அடையிறது. உயிரோடு இருக்கும் போதே சீவன் முக்தி நிலையை அடையிறது. அப்போ குருநாதர் என்ன செய்வார், சஞ்சித கர்மத்தை எரித்து விடுவார். நமக்கு சஞ்சித அனுபவிக்க வேண்டிய கர்மம் நிறைய இருக்கும். அப்ப குருநாதர் பார்ப்பார், இந்த உயிர் பக்குவம் அடைந்து விட்டது, இதற்கு மேல இதற்கு பிறவி தேவையில்லை, ஆகவே இந்த உயிருக்குள்ள சஞ்சித வினையை சுட்டி அடிச்சுடுவார். இப்போ சிஎம் ஐயா ஆட்சிக்கு வந்ததும் நகை கடனை ஒரே கையெழுத்து ரைட்டா பண்றாரு. அது மாதிரி நம்முடைய சஞ்சித வினையை குருநாதர் என்ன செய்வார், இறைவனா குருநாதர் வரார். இந்த உயிர் பக்குவம் அடைஞ்சு, முழு பக்குவம் அடைஞ்சு போடுது, பழம் பழுத்து போச்சு, இதுக்கு மேல விட்டா அழிவிடும். ஆகவே சஞ்சித வினையை எரிச்சுடுவார். அப்புறம் நல்வினை நம்ம செய்வோம். உயிர் இருக்க வரைக்கும் ஏதாவது வினையை செய்வோம். உயிர் இருக்கும் போது நம்ம ஏதாவது முடிச்சிடுறோமா, முடிச்சிடமா, ஏதாவது முடிச்சிடுறோம். உயிர் இருக்க வரைக்கும் ஏதாவது வினை செய்வோம், அந்த வினை ஆகாமியம் வரும், அதையும் சுட்டரிச்சிடுவார் பெருமான். அப்போ இந்த பிறகு முடிஞ்சதும் சீவன் முக்தர் முக்தி அடைச்சிடுவார். பிராரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். பிராரத்த வினையை உயிர் அனுபவிச்சுதான் ஆகணும், அதை நீக்க முடியாது இறைவனால. சஞ்சித வினையை ஆகாமி வினை சுட்டரிச்சிருவாரு. பிராரத்த விதி என்றதை இறைவனால மாற்ற முடியாது. அந்த விதியை அனுபவிச்சு முடிந்த பிறகு உயிர் முக்தி அடைஞ்சிடும். இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். அம்மா நீங்க தொடரலாமா? சிவாய நம, சிவாய நம. அருமையான ஒரு கருத்து, உயிரினுடைய விளக்கத்தை எடுத்து கொடுத்தீங்கயா. போய் சேரணும்ன்றது மலபரிபாக வரைக்கும் போயிட்டீங்க. எப்படி கேவலத்துல இருந்தோம், கேவலத்துல இருந்து எப்படி நமக்கு தனுகுரண குணபோகம் கொடுத்து அடுத்த நிலைக்கு வந்து அந்த அவத்தைகள், அப்புறம் குணங்கள், அப்பப்பா வாயுக்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க, ஒன்னோடாத சொல்லிட்டீங்கய்யா. அருமையான ஒரு விளக்கம்.
மூவகை உயிர்கள், முதல்ல உயிர்கள்னா யாரு என்னென்ன கொடுத்தீங்க? விஞ்ஞானக்கள, பிரளயாக்கள, சகலரை பத்தி சொன்னீங்க. விஞ்ஞானக்களருக்கு நேத்தா அதை படிச்சோம் நாங்க. நேத்தனா ஆமா எப்பமா நேத்தம் தான் நல்லா படிச்சோம். ஆணவ விஞ்ஞானக்கள, பிரளயாக்கள ஐயா எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த விளக்கம் கேட்டோம். ஆணவ பலம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆமா, வலிமை குண்டு போயிருக்கும். சிவத்தை நோக்கி அந்த ஞான நிலையில சிவத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பிரளயாக்களர் ஆணவம் கண்மம் மட்டும் 2 மடங்கள் மட்டும் இருக்கும். அவங்க அசுத்த மாயில இருப்பாங்க. சகலருக்கு ஆமா மாயிலே கூடி இருப்பாங்க. ஆணவம் கண்மம் மாயம் 3 மடங்களும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பிரகிருதி மாயில தான் இருப்பாங்கன்றது இந்த விஞ்ஞானக்கு பிள்ளையாக்கள் சகலர் எத்தனை முறை கேட்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் மறந்து போக வேண்டியது ஒரு தண்ணிக்கு விளக்கம் கொடுத்தீங்க. சகலருக்கும் அந்த பிள்ளையாக்களுக்கு ரொம்ப விளக்கம் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் உயிர்கள் என்ன அப்படின்னா அடுத்தது இந்த வரையறையா சொல்லுங்கம்மா. அதான் வரையறை. அப்புறம் அடுத்தது உயிர்களான நிலைகளை பத்தி சொன்னீங்க. அதாவது அந்த பிறப்பு என்னென்ன வருது, நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது என்னன்னா எப்படி அண்டஸ்த முட்டையில இருந்து வருவோம், வேர்வையில இருந்து வருது, அப்புறம் தாவரங்கள்ல இருந்து வருது, மனிதர் தேவர்கள் அப்படின்னு சொல்லி 7 வகை பிறப்பு எடுத்து 4 வகை தோற்றங்கள் கொடுத்து அதெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. தேவர், மனிதர், விலங்கு, பரப்பன, ஊர்வன, நீர்வன, தாவரங்கள் என்று அந்த 7 வகை பிறப்பை பத்தி சொன்னீங்க. அப்புறம் 4 வகை தோற்றங்கள், முட்டையில இருந்து வந்தது என்ன, வேர்வையில இருந்து வந்தது என்ன, அப்படி தாவரங்கள் என்ன, விலங்குகள் என்ன அப்படின்றத அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது உயிர்களுடைய நிலைகளை 2 சொன்னீங்க. ஒண்ணு காரணாவத்தை, காரியாவத்தைகள் எடுத்துட்டு போனீங்க. காரணாவத்தைன்னா கேவலம், சகலம், சுத்தம். அந்த கேவல நிலையில நம்ம எப்படி இருந்தோம், உயிர்கள் கேவல நிலையில தான் இருக்கு. ஆனா ஆணவத்து மட்டும்தான் அதுல இருக்கு. மாயை கடவுள் சேராமல இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் சகலத்துல ஏற்படு அந்த பெருமான் நமக்கு கருணை கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்யும், மாயில இந்த உடல் கருவு கருண கருவு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நிலையில பிறவிக்கு நம்ம வரோம். அந்த அதுக்கப்புறம் சுத்தம் ஆணவ பரிபாகம் நமக்கு ஏற்படணும்ட்டு 3 மடங்களில அறுக்கிறான் பெருமான். இந்த பிறவியை நீர்த்த நிலையைதான் சுத்தம் அப்படின்றது. அந்த கேவலம், சகலம், சுத்தம்ன்றது காரணாவத்தில பத்தி அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது காரியாவத்திக்கு போனீங்க. காரியாவத்திகளை அந்த காரியாவத்திகளை என்னென்ன முதல்ல கொடுத்தீங்க. ஞானேந்திரியம் 35 இருக்கும். அது எப்படிலாம் செயல்படுது அப்படின்னா ஞானேந்திரியனா என்ன, தோல், காது, கண்ணு, மூக்கு, செவி இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து கண்மேந்திரியனா என்ன, வாய், கால், கை, எருவாய், கருவாய்ன்றது அதுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் ஓசை, அந்த 36 தத்துவங்களுக்கும் ஓசை, ஒளி, ஊர், சுவினாற்று அந்த மத்த எல்லாத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்து அதன் பிற்பாடு அது எங்கெங்க செயல்படுது என்ற அந்த அவத்தைகளுக்கு போயிட்டீங்க. அவத்தைக்கு எங்கெங்க செயல்படுது, கீழால் அவத்தை, மத்தியால் அவத்தை, மேலா அவத்தை என்று அந்த அவத்தைகளை எடுத்து விளக்கம் ஒவ்வொன்னா கொடுத்தீங்க. கீழால் அவத்தைன்னா உயிர் புருவ மத்தியில வேலை செய்யும், இது கீழ் நோக்கி செயல்படும்ன்றது அந்த ஒவ்வொன்றதுக்கும் அழகான ஒரு விளக்கத்தோட கொடுத்தீங்க. மத்தியால் அவத்தினா உயிர் புருவத்துல ஆமா கீழ் நோக்கி செல்லு, மேல் நோக்கி சென்று தோல்படுகின்றது அப்படின்னு அதுக்கு மேலான புருவத்திலிருந்து மூலாதாரத்துல சென்று உயிர் மேல் நோக்கி செல்லக்கூடியது என்று ஒவ்வொன்றத்துக்கும் அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் உறக்கம், பேருருக்கம். அப்பா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உறக்கம், பேருருக்கம்னா உயிர் படக்கலாம் ஒரு கதையோட விளக்கத்தோட எடுத்து சிறப்பான முறையில அதுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அடுத்ததாக அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்றாரு, அசுத்தமா இருந்து நம்ம எப்படி மாயை நம்ம இடத்து ஒவ்வொன்னா நீக்கணும் அப்படின்றத அந்த ஒவ்வொரு புரியட்ட காயத்துக்கு போயிட்டீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். புரியட்ட காய் 8 கரு அந்த உடம்பு ஆனா உடம்பு புரியட்ட காய் இந்த உயிருக்கு என்னது ஒரு கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த உடம்புல இருந்து இறைவன் உயிருக்கு முதல்ல கொடுப்பது என்னது நுண்ணுடம்பு தான். அதுக்கப்புறம் காரண சரியான கஞ்சி சரி குண சரியெல்லாம் கொடுத்து அந்த சூக்கும சரி சேர்த்து நுண்ணுடம்ப கொடுக்குறான். அப்புறம் 16 தத்துவங்கள ஆக்கப்பட்டது இந்த உடம்பானது. அந்த திருவடி பேரு வர வரைக்கும் என்னென்னலாம் நம்ம செய்யணும், இந்த மாயிலிருந்து எப்படி நீக்கிறோம், உயிருக்கு நிறைய பாடெல்லாம் கொடுத்து இந்த பக்குவப்படுறதுக்கு என்னென்னு சொல்லி விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கங்கய்யா. ஆனா இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிற போது இந்த டாபிக்ல நம்ம புரிஞ்சுக்கினாதான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி அப்புறம் காற்று சொன்னீங்க, அந்த பிராணம் அந்த அதெல்லாம் விட்டுட்டனே, அந்த வாயுக்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த வாயுக்கள் எப்படி எல்லாம் செயல்படுதுன்றது
அதையும் சிறப்பான முறையில விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லதுமா, நல்லது. கருத்து எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. பிராணன் வாயில அது எது எது எப்படி எப்படி செயல்படுது, அந்த வாயுக்கள் என்னென்ன அப்படின்றத அதையும் நல்லா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி போயிட்டீங்க. நம்ம பெருமாள் வந்து எரிவினை ஒப்பு எப்படி வரும் அப்படின்றது அந்த புரியட்ட காயத்துல இருந்து அந்த நம்ம பாடலே வரும். நம்ம என்ன பாடல விநாயகர் அகவல்ல அழகா வரும். புரியட்ட காயம் புலப்படும் எனக்கு தெரியட்டுனே தெரிசில படுத்து கருத்தை ஊத்தி கபாலம் காட்டி இருத்து ஊத்தி எனக்கு அதுல அந்த மாதிரி நீங்க இந்த புரியட்ட காயத்துல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து போய் கடைசி இருவினை ஒப்பு எப்படி வரணும்ன்றத அழகான முறையில விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. போட்டு போட்டு கேட்கணுங்க. அந்த பாடல் வந்து 2 பாடல் எனக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பாடல் ஒண்ணு பாடுனீங்களா, அது எதுல இருக்கு? எந்த பாடலுமா? அந்த முதல்ல ஒரு பாடல் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் பாடுனது. அது நீங்க எடுத்து பாடுனீங்களா பாடல்? இப்ப என்ன பாட்டுமா? முதல் வரிய எழுதலைங்க, அதை டக்குன்னு விட்டுட்டேன் நானு. முதல் பாடல் பாடுனீங்கல்ல, அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த பாடல சிறப்பெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அனைவரும் திருநாவுக்கரசு கேடுமாக்கும் கெட்ட தருவினார் பாடுங்க. என்ன ஒரு தடவை பாடுங்க அந்த பாட்டு. கேடுமாக்கமும் கெட்ட திருவினார் கருவாய் கிடந்தே போற்றும். அது இல்ல அது ஆரம்பிக்கக்குள்ள பாடுறது. அது ஆரம்பிக்கக்குள்ள பாடுறது. இப்ப நீ பாடுற பாட்டு தாங்க எதுலங்க இருக்குது? அது பட்டினத்தார் பாடுமா? பட்டினத்தார் பாடு. பட்டினத்தார் பாடலா? சரி சரி. அத்தமா வாழ்வு அகத்து மட்டே. அதான் எங்க பாடம் படிச்சிருக்கேன் அந்த பாட்டு. அது டக்குனு பட்டினத்தார் பாடு. நீங்க பேசவோட பாத்துப்பீங்க அந்த பாடல். ஆமா ஆமா, அதான் எனக்கு டக்குனு வரல. எங்க கேட்ட பாட்டா? பட்டினத்தார் பாடு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வகுப்பு வாழ்த்து பாடல் பாடும் மற்ற அடியார்கள் எல்லாம் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தையும் நீங்க சொல்லுங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆயிரே தடத்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிமேல் வாழ்க குப்பொடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதாவது